பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு 4 ஆயுள் தண்டனை விதித்து திருப்பூர் நீதிமன்றம் தீர்ப்பு. விரைவாக நடவடிக்கை எடுத்த காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்த உறவினர்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி செந்தில்குமார், மோகன்ராஜ், ரத்தினம்மாள், புஷ்பவதி ஆகியோர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ், அவருடைய தந்தை ஐயப்பன், செல்லமுத்து, தேனி உத்தமபாளையத்தைச் சேர்ந்த சோனை முத்தையா, செல்வம் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. இந்த வழக்கில் 800 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட 5 பேரும் திருப்பூர் மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சுவர்ணம் ஜெய் நடராஜன் முன்பு ஆஜர்படுத்தினர். அரசு தரப்பில் திருப்பூர் மாவட்ட அரசு வழக்கறிஞர் கனகசபாபதி வாதாடினார். வெங்கடேஷ், ஐயப்பன், செல்லமுத்து, சோனை முத்தையா ஆகிய 4 பேருக்கும் 4 ஆயுள் தண்டனையும், அடைக்கலம் கொடுத்த செல்வத்திற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். சம்பவம் நடந்த 7 மாதங்களுக்குள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து விரைந்து நீதி வழங்கிய காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் தமிழக அரசுக்கும் இறந்தவர்களின் உறவினர்கள் நன்றி தெரிவித்தனர். என் பேர் தீபிகாங்க. நாங்கள் கள்ளக்கிணறு கோயத்தோடு பகுதியில் வசிச்சுட்டு இருக்கோம். செப்டம்பர் 3ஆம் தேதி 2023ஆம் தேதி எங்களுக்கு வந்து ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துச்சுங்க. அப்போது எங்கள் வீட்டில் 4 பேர் வந்து இறந்துட்டாங்க. அப்போது நான் இறந்த ரத்தினம் அவங்களுடைய மருமகள். நாங்கள் 4 பேர் வந்து இறந்தது வந்து எங்களால் அப்போ ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அப்போ நாங்கள் ரொம்ப மன உளைச்சல் இருந்தோம். எங்களுக்கு வந்து நீதித்துறையும் காவல்துறையும் அப்போ ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எங்கள் ஊர் மக்களும் பொதுமக்களும் எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வந்து எங்களால் எதிர்பார்க்கவே நாங்கள் இல்லைங்க. இந்த சம்பவத்துக்கு வந்து நீதித்துறை வந்து குறுகிய காலத்தில் தீர்ப்பு வழங்க ரொம்ப ஆறுதலாக இருக்குது. நேற்று வழங்கிய தீர்ப்பு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியை தருது. 4 பேர் இறந்த அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்மா சாந்தி எனக்கு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. இப்போ வந்து எங்கள் பகுதியில் வந்து புறக்காவல் நிலையம் செயல்பட்டு இருக்குங்க. இந்த புறக்காவல் நிலையம் வந்து எப்போதுமே செயல்படுற மாதிரி ஆவணம் செய்யணும்னு நாங்கள் தமிழ் அரசு கேட்டுக்கொள்கிறோங்க. மீண்டும் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் தமிழ் அரசுக்கும் நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.